இது மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து நடக்க போகுது. உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். வர்றதுக்கு முன்னாடியே சொல்றேன், மக்கள் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு உயிர் சேதம் ஆகும், கண்டிப்பா நிச்சயம் இது நடக்கும். நடக்க போறதை முன்னாடியே சொல்றதுனால உங்களுக்கு சொல்றேன், உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு முடிஞ்சதுன்னா உயிர் சேதம் இல்லாமல் இருக்கும். அதான் இந்த தீர்வு சேதத்தினுடைய சுத்த சுத்தனுடைய. சாமி 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 என்ன சாமி கிளம்பிட்டீங்களா? ஆமாம். என்ன சாமி உங்களை தான் பார்க்கல வந்தேன். இந்த தீர்க்கதரிசி சாமி சொன்னாங்க, நீங்கள் தானே? ஆமாங்க. இல்லை எதுவுமே நடக்கிறது முன்னாடி சொல்லிடுறீங்களாமே, அது எப்படி அது உங்களால் மட்டும் முடியுது? ஏன்னா புதுச்சேரி மாநிலத்தில் ஏதாவது ஒரு அசம்பதம் நடக்குதுன்னா எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு போகுது. ஓஹோ. அதை நான் வந்து அரசாங்கத்துக்கும் அரசு அதிகாரிக்கும் தெரியப்படுத்துறேன். ஓ. சில அரசு அதிகாரி கேட்குறாங்க, சில அரசு அதிகாரி கேட்க மாட்டாங்க, அலட்சியமா விட்டுறாங்க. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்த பிறகு, நான் சொன்ன நிகழ்ச்சி நடந்த பிறகு, அடாடாடா சுத்தம் சுந்தரம் சொன்னாரு, தீர்க்கதரிசி சுத்தம் சுந்தரம் சொன்னாரு, நம்ம கேட்கலையன்ட்டு அதுக்கு பிறகு வருத்தப்படுறாங்க. வருமுன் காப்போன்ற முறையில நான் சொல்றேன், வந்த பிறகு அவங்க காப்போன்ற முறையில அவங்க செய்யறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் இப்ப ஒண்ணும் கிடையாது. நம்ம புதுச்சேரி மாநிலத்துல முதலாளிப்பேட்டையில பாலம் போட்டாங்க இல்லைங்களா, ரயில்வே பாலம். ஆமா. அது இணைக்கக்கூடிய ஒரு சாலை அருமாதபுரத்திலிருந்து வர ரோடு போடுறாங்க. இப்போ நம்ம அருமாதபுரத்துல இருந்து வர ரோடு ஒரே நேரா வருது, நேர்கோட்டு, எந்த வளைவும் விளைவும் இல்லாம நேரா வருது. எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? எப்படியும் வந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்கும். அந்த நேரடியா வர சாலை இந்த நம்ம முதலாளிப்பேட்டை ஆர்டிஓபிசிக்கு ஏற்ற மாதிரி சாலை ஜாயின் பண்றோம் அப்படின்னா, அந்த இடத்துல மலைப்பாதை மாரியா பலவான ஒரு பாதையை அமைச்சிருக்கிறாங்க. மிகவும் தவறானது அது. திடீர் வளைவு, டேஞ்சரா. வளைவுனா சாதாரண வளைவு கிடையாது. மலை அடிவாரத்துல போடுவாங்க இல்லைங்களா, பெரிய பெரிய மலை அடிவாரத்துல இடம் இருக்காது. மலையில ரோடு போட்டா இடம் இருக்காது சைட்ல. அந்த இடத்துலதான் வந்து இடம் பற்றாக்குறை இடத்துலதான் போடுவாங்க. ஆனா இங்க சமதளமா இருக்கிற இடத்துலயே மலைப்பாதை மாரியா மிகவும் ஆபத்து விளைவிக்கக்கூடிய வளைவு பாதையா போட்டிருக்கிறாங்க. அதை வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தா மிகப்பெரிய உயிர் சேதங்கள், மிகப்பெரிய விபத்துகள், அந்த சைடுல இருக்கிற சாலை ஓரத்துல இருக்கிற வீடுகள்லாம் இதனால பாதிப்பு அடைகின்றது நான் முன்கூட்டியே சொல்றேன். நீங்க அந்த இடத்த பார்க்கணும்னா வாங்க, அந்த வழியா தான் போறேன், உங்களுக்கு வேணா காட்டுறேன். இல்ல இது உண்மையிலே தீர்க்கதரிசியா சொல்றீங்க, இத அரசு கேட்குமா? கேட்டா நல்லது. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், நான் சொல்ல வேண்டிய கடமையை சொல்லிடுறேன். சரி, பகவான் சொல்றான், சொல்ல வேண்டிய கடமையை சொல்லிடுறேன். அதை கேட்டா புதுச்சேரி மக்களுக்கும் நல்லது, அரசு அதிகாரிக்கும் நல்லது, அரசாங்கத்துக்கும் நல்லது. உயிர் ஆமா, விலை மதிக்க நான் எத்தனை சொல்லிட்டேன். இது வந்து இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரல. இந்த சாலை வர்றதுக்கு முன்னாடியே சொல்றேன், மக்கள் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு உயிர் சேதம் ஆகும், கண்டிப்பா நிச்சயம் இது நடக்கும். சேதம் ஆகும், கண்டிப்பா நிச்சயம் இது நடக்கும். தீர்க்கதரிசித்தனமா சொல்றீங்க இல்லையா? இப்ப நாளைக்கு ஒரு குடும்பம் ஃபேமிலியோட வருது, ஃபேமிலியோட போயிட்டாங்க. அப்போ ஃபேமிலியில் பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க வரைக்கும் இருக்கு. அப்போ அவங்க சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அந்த பாவம் இவங்களுக்கு போய். ஆமா, கண்டிப்பா. இந்த பாவங்கள் இப்ப செஞ்சிருக்கீங்க பார்த்தீங்களா, கரெக்டான ரோடு தான் போட்டிருக்கீங்க. சைன் பண்றவங்க, சர்வே பண்ணவங்க, இன்ஜினியர், பெரிய பெரிய இன்ஜினியர், டாப் இன்ஜினியர் எல்லாரும் வந்து சைன் போட்டு அந்த ரோட முடிச்சாங்க பார்த்தீங்களா. அந்த பாவம் அனைத்தும் அவர்களை போய் சேரும் இல்லையா? அது கண்டிப்பா. உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான். இப்ப நீங்க தீர்க்கதரிசனமா சொல்றீங்க இல்லையா, இதை கேட்டாது மாறுவாங்களா? அதுக்கு ஏதாவது மாற்று நடவடிக்கை எடுப்பாங்க? அது மாற்று நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். சரி, நீங்க கேட்டதுனால தான் சொல்றேன். இல்லன்னா என்னோட சிவசிவனேன்னு நான் போயிடுவேன். எந்த இடம் கொஞ்சம் காட்டுறீங்க? அந்த இடம் நான் காட்டுறேன், வாங்க போங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, அருமாதபுரம் ரயில்வே கேட்டு பாத்தீங்களா, அது வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அப்படியே கோடு போட்ட மாதிரி இருக்கும். வர வாகனங்கள் வெளியூர்ல இருந்து வரவங்க, உள்ளூர்காரங்களுக்கு தெரியும் இந்த இடம் பெண்ட் இருக்குன்னு. வெளியூர்ல இருந்து வர்றவங்க, ஏன்னா வந்து நம்மளுடைய புதுச்சேரி மாநிலம் உலகத்துல 2வது சுற்றுலா தலம். அப்போ வெளி மாநிலத்துல வர்றவங்க, வெளியில் விழுப்புரத்துல இருந்து வர்றவங்க, கர்நாடகா பெங்களூர்ல வர்றவங்க இந்த ரோட பிடிச்சாங்க வச்சுக்கலாம். அந்த ரோடு வந்து ரஷ்ஷா இருக்கு, இந்த ரோட பிடிச்சாங்கன்னா ரோடு நல்லா இருக்குதுன்னுட்டு நேரா வருவாங்க. வந்தா அந்த ஒரு புளு வீடு இருக்குங்களா, புளு கலர் வீடு, நேரா அதுல வந்து கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்குது. இதை தான் நான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த பெண்டு போறதுக்கு பதிலா இந்த ஓரம் ஸ்ட்ரெயிட்டா போட்டுருங்க. அப்படியே ஏறி பாருங்க. ஆமா, நேராக போட்டிருக்கலாம். சரி, ஏரிக்கரை நேரம் அப்படி கட் பண்ணி போயிருந்தா அவ்வளோ பெரிய பெண்டு வந்திருக்காது. இது மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து நடக்க போகுது. உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்.
ஏன் வந்து தொலைநோக்கு சிந்தனையோட போடலன்னா என்னுடைய கேள்வி. இது மிகப்பெரிய விபத்து நடக்க போகுது. விபத்து நடக்காம இப்போ எல்லாம் மக்கள்லாம் பயன்பாட்டில் போயின்னு இருக்குது. இன்னும் அதிகப்படியான பயன்பாட்டுக்கு போனாங்க வச்சிங்களேன், இது மிகப்பெரிய. இதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன், வருமுன் காப்போன்றோம். வந்த பின்னு நீங்கள் சேவ் பண்ணுறதை விட வரும் சேர்த்த பிறகு மருத்துவமனை பண்ணுற கால் முறிஞ்சு கை முறிஞ்சு உயிர் விலை மதிக்க முடியாத உயிரை வந்து பாதுகாக்கிறது தான் எனக்கு நல்ல எண்ணத்தோட சொல்கிறேன். நன்றி. சுத்தம் சுந்தரராஜன்.